தாய் மாமான்றது சும்மா கிடையாது. அம்மாவோட அண்ணனோ தம்பியோ இருக்கும்போது மாமா தான் தூக்கி வளர்க்கணும். அது பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையனா இருக்கணும். எங்க அக்கா பையன் இருக்கான், அவன் ஏதாவது கேட்டா வாங்கி கொடுத்துணும். அவன் எவ்வளவு பெரிய பிரைஸா இருக்கட்டும், 4000 5000 இருந்தாலும் அவன் கேட்டான் வாங்கி கொடுத்துணும், அவ்வளவுதான். அது உடச்சிட்டானா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவன் கேட்டதை வாங்கி கொடுத்து அவன் சந்தோஷப்பட்டிருந்தோம். மாமா நின்னாதான் அங்க எல்லாமே நடக்கும். மாமா இல்லாம சித்தி வந்து என்ன பண்ண போறேன்? சித்தின்றது வேற வீட்டுக்கு போறவங்க, கூப்பிட்டா சித்தப்பா வருவார். ஆனா மாமா வந்ததான் மாமியே வரும். அவனுக்கு மாமா தானே எப்பவுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க அக்கா எனக்கு முடியும். அடுத்த விஷயம் எங்க மாமா வந்து செம்ம ஃப்ரெண்ட்லி ஜாலி டைப். அது எங்க அக்கா பையன் வந்த அப்புறமா அவனை கூப்பிடும் போது டே மாமா அப்படின்னுவான். சில நேரத்துல எல்லாம் என் பேரை வச்சு கூடுவான். என்ன வந்து வீட்டுல சந்திரன் கூடுவாங்க. போன் அடிக்கும் போது ஏ சந்தோ அப்படின்னுவான். வெளில இருக்க வந்து என்ன மாமா அப்படின்னு கூப்பிட்டதுக்கும் அக்கா பையன் வந்து மாமா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அந்த ஃபீல் இருக்குல்ல, ஃபேமிலி வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலி. எங்க அப்பா அம்மா, நானே, எங்க அக்கா பையன் இருக்கான். அவன் கூட ஜாலியா இருக்கும். ஏதாவது கேட்டா வாங்கி கொடுத்துணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். அவன் எவ்வளவு பெரிய பிரைஸா இருக்கட்டும், அந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4000 5000 இருந்தாலும் அவன் கேட்டான் வாங்கி கொடுத்துடணும், அவ்வளவுதான். ஏன் குட்டி பையன் தானே அக்கா பையன்? ஆமா, நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு ஒரு பொம்மை கார் ஆசை, ரிமோட் கார்னா ரொம்ப ஆசை. அதெல்லாம் நான் ஆசைப்படும் போது காசு இல்லப்பா வேணாம்ப்பா அப்படின்னு திட்டுறதும் உண்டு. அவங்க ரொம்ப நம்ம கேட்க அழுவ ஒரு அடியும் போடுவாங்க. அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சே, ஒரு பொம்மை கூட வாங்கி தர முடியல அவங்களால அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஆனா இப்ப இந்த சுச்சுவேஷன் வந்தப்பதான் தெரியுது அதை தாண்டி நம்மளுக்கு அவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு. இப்ப எங்க அக்கா பையன் கேட்டான்னா என்கிட்ட இருக்கோ இல்லையோ அட்லீஸ்ட் நான் வாங்கி கொடுத்துருவேன். ஸ்டாமினாக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன் கண்டிப்பா. அவனுக்கு கேட்டதை சரி, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்காரு. அவன் கேட்டதை வாங்கி கொடுத்துருவேன். எனக்கு அதுதான். ஏன்னா என்னால எதுவும் அனுபவிக்க முடியல. ஆனா அவன் கேட்டதை அவன் கையில இருந்துடணும். அது உடச்சிட்டானா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவன் கேட்டதை வாங்கி கொடுத்து அவன் சந்தோஷப்பட்டிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு அக்கா குழந்தைய வந்து அக்காவோட தங்கச்சி இருப்பாங்க தெரியுங்களா, அவங்களுக்கு தான் அது ரொம்ப பிடிக்கும். சித்தின்னு வாங்கலீங்களா, அவங்கள தான் பிடிக்கும். ஆனா நீங்க அக்கா பையன் மாமா தான் மெயின். சித்தின்றது வந்து இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா தாய் மாமான்றது சும்மா கிடையாது. அம்மாவோட அண்ணனோ தம்பியோ இருக்கும்போது மாமா தான் தூக்கி வளர்க்கணும். அது பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையனா இருக்கணும். மாமா நின்னாதான் அங்க எல்லாமே நடக்கும். மாமா இல்லாம சித்தி வந்து என்ன பண்ண போறேன்? சித்தின்றது வேற வீட்டுக்கு போறவங்க, கூப்பிட்டா சித்தப்பா வருவார். ஆனா மாமா வந்ததான் மாமியே வரும். அவனுக்கு மாமா தானே எப்பவுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க அக்கா எனக்கு முடியும். அடுத்த விஷயம் எங்க மாமா வந்து செம்ம ஃப்ரெண்ட்லி ஜாலி டைப். என்னோட ஒரு 4 வயசு பெரியவர். சோ அதனால கொஞ்சம் ஜாலி டைப். நம்ம ஏசு தானே ஜாலி. அதே எங்க அக்கா பையன் வந்த அப்புறமா அவனை கூப்பிடும் போது டே மாமா அப்படின்னுவான். சில நேரத்துல எல்லாம் என் பேரை வச்சு கூடுவான். என்ன வந்து வீட்டுல சந்திரன் கூடுவாங்க. போன் அடிக்கும் போது ஏ சந்தோ அப்படின்னுவான். என்னடா அப்படின்னு பாப்போம். நம்மளும் ஆனா அந்த கூடும்போது அது நல்லா இருக்கும். நம்மளுக்கும் கியூட்டா இருக்கும். நம்மளுக்கும் அது வந்து இட் இஸ் லைக் சம்திங் அ குட் பாண்ட். அது வந்து யாருனாலையும் அந்த வேற ஒருத்தர் வந்து நம்மளுக்கு தர போறது இல்ல. வேற யார் கூப்பிட்டாலும் அந்த பாண்ட்ல அந்த ஃபீல் இருக்காது. வெளில இருக்க வந்து என்ன மாமா அப்படின்னு கூப்பிட்டதுக்கும் அக்கா பையன் வந்து மாமா அப்படின்னு கூப்பிட்டதுக்கும் அந்த ஃபீல் இருக்குல்ல. நம்ம பசங்களை ஜாலியா கூப்பிடுறதுக்கும் ஒருத்தன் வந்து நம்மள முறையோட கூடும்போது ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல் தான் அதெல்லாம். இட் இஸ் a completely different bond, good bond that we should have, everyone should have ன்னு நான் சொல்லுவேன். எனக்குன்னு நான் ஒரு வண்டி எடுத்தேன் அப்படின்னா it was my first bike in my life ன்னு பாத்தீங்கன்னா FZ எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி எங்க அப்பா அவங்க ஸ்கூட்டர் தான். என் பேர்ல வண்டி இல்ல, சைக்கிள் இல்ல, எதுவுமே இல்ல. வண்டின்னு நான் எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20-30 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 30 வயசுல தான் ஒரு வண்டியை என் பேர்ல நான் வாங்கியிருக்கேன். என் நிலைமை அப்படி. வேலைக்கு போன உடனே உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கும். நீங்க நினைச்சிருந்தா இஎம்ஐல நினைச்ச ஒரு விஷயத்த வாங்கி இருந்திருக்கலாம். வண்டியா இருக்கட்டும், காரா இருக்கட்டும். அதையே நீங்க வந்து வாங்கணும்னு தோன்றதை தாண்டி வீட்டுக்குன்னு நம்ம யோசிப்போம்ல ப்ரோ. என் வண்டி நான் வாங்கிட்டேன்னா என் சந்தோஷத்தை நான் சுத்திடுவேன். கடன்ல தான் போய் வாங்குறேன். நான் ஒன்னும் ஃபுல் கேஷ் கட்டி வாங்க போறது இல்லை. இப்போ நான் வந்து அடுத்த மந்த் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குது, என்னால அந்த இடத்துல சர்வே பண்ண முடியலன்னா அந்த லோன் எங்க அப்பா தான் கட்டி ஆகணும். எங்க அப்பா கட்டணும் போது இட் இஸ் a burden for him. ஆல்ரெடி என்ன இவ்வளவு தூரம் வளர்த்ததே ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தான். பிள்ளைய ஒரு 20 வயசு தாண்டி வேலைக்கு போறப்பயும் அவங்க ஹெல்ப் பண்றதுன்றது இட்ஸ் an achievement for a father. அதை தாண்டி நம்ம வந்து இல்ல நம்ம சந்தோஷத்தை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா இட்ஸ் நாட் ரைட்.